ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை படைத்தது அவரை தெரிந்து கொள்ள, அன்பு செய்ய, அவருக்கு பணிபுரிய, இவ்வாறு அவரோடு ஒன்றாக வாழ. பல நேரங்களில் நாம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை மறந்து விடுகின்றோம். இன்றைக்கு முதல் வாசகம் தொடர்ந்து ஓசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 8ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை மற்றும் 11 முதல் 13 வரையில் உள்ள வசனங்கள். உண்மையில் இதற்கு அடுத்த வசனம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி முடிகின்றது: இஸ்ராயேல் தன்னை படைத்தவரை மறந்துவிட்டான் என்று. இன்றைக்கு நாம் எல்லாரும் செய்கின்ற ஒரு பெரிய தவறு, நம்மை படைத்தவரை மறந்துவிட்டு மனம் போல வாழ்வதுதான். ஒரு விதத்தில் பலர் மறப்பதில்லை கடவுளை என்று கூட சொல்லலாம். ஆனால் அவரை ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. இந்த தவறைத்தான் நாம் அதிகமாக செய்கின்றோம். இஸ்ராயேல் மக்கள் செய்த பாவங்களை பற்றி மீண்டுமாக இன்றைய வாசகத்திலும் நாம் கேட்கின்றோம். முதலாக அவர்கள் ஆண்டவருக்கு பணியவில்லை. அவருடைய அரசாட்சிக்கு தங்களையே உட்படுத்தி கொள்ளவில்லை. இரண்டாவதாக, தன்னால் எல்லாம் முடியும் என்கின்ற அசட்டு தைரியத்தை கொண்டிருந்தார்கள். எனவே தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று இன்றைய வாசகம் குறிப்பிடுகின்றது. மூன்றாவதாக, ஆண்டவரை வழிபடாமல் சிலைகளை வழிபட்டார்கள், பாகாலை நம்பியிருந்தார்கள். அந்த சிலைகளை பற்றித்தான் இன்றைய பதிலுரை பாடலில் கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடலும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் பேசுவதில்லை; கண்கள் உண்டு, அவை பார்ப்பதில்லை; செவிகள் உண்டு, ஆனால் கேட்பதில்லை; மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை; கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை; கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை; தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நவீன சிலைகள் நம்முடைய பணம், பட்டம், பதவி, பொருட்கள், வாகனங்கள், வீடுகள் இவையெல்லாம் கடவுளுடைய இடத்தை எடுக்க நாம் அனுமதித்து விட்டால் நிச்சயமாக அதுவும் ஒரு பெரிய பாவம்தான். நான்காவதாக, இந்த நவீன பொருட்கள் அல்லது ஒரு சில ஆட்கள் நமக்கு வளமையை தர முடியும், நிம்மதியை தர முடியும் என்று நம்புவதும் கடவுளுக்கு எதிரான பாவம்தான். இவையெல்லாம் அழிக்கப்படும், நிலையற்றவை என்று ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். காற்றை விதைத்தால் நீங்கள் கடும் புயலை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை பெறுவீர்கள். எகிப்து நாட்டுக்கு திரும்புவீர்கள் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கின்றார். எகிப்து நாட்டுக்கு திரும்புவது என்றால் என்ன பொருள்? மீண்டும் அடிமைகளாவீர்கள். ஒரு விதத்தில் எகிப்தில் அவர்கள் பட்ட வேதனையை விட அசீரியாவில் அவர்கள் படையிருக்கிற வேதனை அதிகம் என்பதை உணர்த்தும் விதத்தில் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். பிரியமானவர்களே, முதலாக நாம் நினைவில் கொள்வோம், நம்மை படைத்தவரை ஒருபோதும் மறந்துவிடாமல் அவருக்கு பிரியமாக, அவருக்கு பிரமாணிக்கமாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதுதான் உண்மையான சீடர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய திருப்பலிக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரையிலுள்ள வசனங்கள். இதில் முதல் பகுதியில் ஆண்டவர் செய்த இன்னும் ஒரு புதுமை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். உண்மையில் அவர் பேச்சை மட்டும் இழக்கவில்லை, அவர் கேட்கும் திறனையும் இழந்திருந்தார். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் பேச வைத்தார், கேட்க வைத்தார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ராயேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்கின்றார்கள். ஆனால் பரிசேயர்கள் ஆண்டவர் செய்த இந்த வல்ல செயலிலும் குற்றம் காண்கிறார்கள். ஆண்டவர் பேயை விரட்டியது பேயின் தலைவனை கொண்டாம்.
மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பேய் பிடித்த இன்னொருவரை இயேசுவிடம் கொண்டு வந்ததையும் அவர் பார்வையற்றவரும் பேச்சற்றவருமாக இருந்ததையும் இயேசு அவரை குணமாக்கியதையும் வாசிக்கின்றோம். அந்த பகுதியிலும் இதே போலவே ஆண்டவர் இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். ஆண்டவர் அவர்களுக்கு சரியான பதில் கொடுத்தார். தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த நகரமும் வீடும் நிலைத்து நிற்காது என்றார். நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் என்று கேள்வி கேட்டார். கடவுள் தம் வல்லமையை உங்கள் முன்னே காண்பிக்கிறார். அதை வேண்டுமென்றே நீங்கள் உதாசீனப்படுத்தினால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தூய ஆவிக்கு எதிரான பழிப்புரை அதுதான். அத்தகைய பாவங்கள் மன்னிக்கப்படவே சாத்தியமில்லை என்றெல்லாம் உரைக்கின்றார். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் அத்தகைய ஒரு குற்றச்சாட்டு எழுகின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு எதுவுமே பதில் பேசவில்லை. அவருடைய மௌனம்தான் அவருடைய பதிலாக இருக்கின்றது. அதைவிட அதிகமாக தொடர்ந்து நல்லது செய்கின்றார். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23 குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஆண்டவர் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். பாருங்கள், இன்றைக்கும் கூட நம்முடைய நற்செயல்களுக்கு பல பேர் தவறான நோக்கங்களை கற்பிப்பார்கள். மனம் தளராமல் தொடர்ந்து நல்லது செய்வதுதான் நாம் அவர்களுக்கு அளிக்கின்ற பதிலாக இருக்க வேண்டும். அதைவிட அதிகமாக நல்லது செய்பவர்களை பார்த்து பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவர்களுக்கு தவறான நோக்கங்களை கற்பித்து அவர்களை மனமொடிய செய்தால் உண்மையாகவே நாம் ஆண்டவருடைய சீடர்களே அல்ல. இதை தொடர்ந்துதான் திரண்டிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டது குறிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்களாம். நற்செய்தி முழுவதிலும் பரிவு நிறைந்த ஆண்டவருடைய உள்ளம் மீண்டும் மீண்டும் வெளிப்படுவதை நாம் காண முடியும். உலகத்தின் வலியை, வேதனையை காண்கின்ற ஆண்டவர் சும்மா இருப்பதில்லை. நோயுற்றவரை பார்க்கும்போது பரிவு கொள்கின்றார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பார்வை இழந்தவரை பார்த்து ஆண்டவர் பரிவு கொண்டார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34வது வசனம். பேய் பிடித்த ஒருவர் மீது பரிவு கொண்டு குணமாக்குமாறு மக்கள் அவரை வேண்டுகிறார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். மக்களுடைய கண்ணீர் ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொள்ளச் செய்கிறது. விதவை தன் ஒரே மகனை இழந்தபோது அவர் பரிவு கொண்டார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். மக்கள் பசியினால் வாடிய போது அவர்கள் மீது பரிவு கொண்டார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். மக்களுடைய தனிமை, உதாரணமாக தொழுநோயுற்றவருடைய தனிமை அவர் மீது ஆண்டவரை பரிவு கொள்ளச் செய்கிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 41வது வசனம். இன்றைக்கு மக்கள் அலைக்கழிக்கப்படுவதை பார்த்து அவர் பரிவு கொள்வதாக நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 9:36வது வசனத்தில் மக்கள் அலைக்கழிக்கப்படுவதை பார்த்து, ஆயரில்லா ஆடுகளைப் போல இருப்பதை பார்த்து அவர் பரிவு கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு நோய் நோக்காடுகளால் வேதனைப்படுகின்ற எல்லா மக்களையும் பார்த்து ஆண்டவர் உண்மையாகவே பரிவும் இரக்கமும் கொள்கின்றார். நம்முடைய இயலாமையை ஆண்டவர் பார்க்கின்றார். சரியான தலைவர்கள் நம்மை வழிநடத்தாத போது கூட ஆண்டவர் பரிவு கொள்கின்றார். திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரம் 29 குறிப்பிடப்பட்டுள்ள ஓநாய்களாக பல தலைவர்கள் இருக்கலாம். எசேக்கியேல் 34:4 குறிப்பிடப்பட்டுள்ளது போல முரடாக சில தலைவர்கள் நம்மை நடத்தலாம். மத்தேயு நற்செய்தி 23:4 ஆண்டவர் கண்டிக்கிறாரே, அப்படி சுமக்க முடியாத சுமைகளை சில தலைவர்கள் நம் மீது சுமத்தலாம்.
இவை அனைத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இப்படி அவதிப்பட்டு அல்லலுறும் அத்தனையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பதில் என்ன? அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்கின்றார். உலகின் தீமைகளுக்கு, துன்பங்களுக்கு தகுந்த தீர்வு கடவுளிடமிருந்து தான் வரும். எனவே அவரை பற்றி கொள்ள அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த துன்ப சூழ்நிலைகளில் ஜெபிப்பதை விட நமக்கு வேறு ஒரு வழி இருப்பதாக தெரியவில்லை. அறுவடை ஆண்டவருடையது, அவர்தான் உரிமையாளர். அவரிடம் நாம் தொடர்ந்து மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கட்டும். ஆண்டவரே, எங்களை புதுப்பித்தருளும் என்று கெஞ்சி கதறி மன்றாட நாம் எல்லாரும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, வேலையாட்கள் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பக்கம் இருக்கின்ற வேலையாட்கள் பொறுப்பாக தங்கள் பணியை செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் புதிதாக ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணிக்காக தங்களையே அர்ப்பணிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மட்டுமல்ல, அவர்களை விட அதிகமாக இன்றைக்கு பொதுநிலையினரான இறை மக்களிலிருந்து மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க, அன்பியங்களை வழிநடத்த, அன்பு பணி செய்ய, வழிபாட்டை அர்த்தமுள்ளதாக்க இன்னும் பல்வேறு பணிகளுக்காக நிறைய பேர் தேவைப்படுகின்றார்கள். ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். துன்புறுகின்ற, வேதனையில் வாடுகின்ற உலகத்தின் துன்பங்களை அவரே குறைக்க வேண்டுமென்று, இன்னொரு பக்கம் நாம் அந்த பணிக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு நம்மையே அர்ப்பணிக்கவும் தயாராயிருப்போம். இன்றைக்கு அறுவடைக்கு குறைவில்லை. எவ்வளவுதான் ஒரு சிலர் கடவுளுக்கு எதிராக பேசினாலும் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ள, அவருடைய வார்த்தையை கேட்க ஆவலாக இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் நற்செய்தியை அறிந்து கொள்ள, ஆண்டவர் இயேசுவை தங்களுக்கு அறிமுகப்படுத்த யாராவது கிடைக்க மாட்டார்களா என்றுதான் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஏக்கத்தை நிறைவு செய்ய ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் பாடுபட வேண்டுமென்று ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஓசையா இறைவாக்கினரின் காலத்து இஸ்ராயேல் மக்களைப் போல கடவுளை மறந்துவிட வேண்டாம். அவருடைய அதிகாரத்துக்கு பணிவோம். நாமே எல்லாம் சாதிக்க முடியும் என்ற அசட்டு தைரியம் வேண்டாம். பணம், பட்டம், பதவி என்ற நவீன சிலைகள் நமக்கு வளமையை தர முடியாது, நிம்மதியை தர முடியாது என்று இன்றைக்கு உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரும் அவருடைய அடியாரும் நல்லது செய்யும் போது அவரை போற்றி புகழ்வோம். அவர்களுடைய நற்செயல்களுக்கு களங்கம் கற்பிக்காமல் இருப்போம். மனம் தளராமல் நல்லது செய்வோம். நம் ஆண்டவரை போல துன்புறுகின்றவர்கள் மீது பரிவு கொள்வோம். அவரை நோக்கி நல்ல அறுவடைக்காக, வேலையாள்களுக்காக ஜெபிப்போம். அதைவிட முக்கியமாக, நான் ஆண்டவருடைய வேலையாள், என்னால் இயன்ற விதத்திலே ஒவ்வொரு நாளும் துன்புறுகின்ற என் சகோதர சகோதரிகளின் வேதனையை தணிப்பேன் என்று உறுதி கொள்வோம். ஆமேன்.